sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லைத்தீவிலிருந்து ஷர்மிலன். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், கட்டாயமாக பார்க்க வேண்டிய செஸ் ரிக்ஸ்கள் என்ற கெனிங்கு கீழே உங்களுக்காக 2 வகையான மிகவும் வித்தியாசமான செஸ் ரிக்ஸ்களை வழங்க இருக்கின்றேன். இதை முழுக்க நீங்கள் பார்க்கலாம். முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பல வீடியோக்களை போட்டுள்ளேன் என்னுடைய இந்த யூடியூப் சேனலில், அதாவது பிளேலிஸ்ட், கார்ட்ஸ் மற்றும் என் ஸ்க்ரீனில் எல்லாம் கொடுத்துள்ளேன். நீங்கள் சென்று அங்கும் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது ஒரு சின்ன ரிவ்யூக்கு போகலாம். வாருங்கள், இதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது கிங்ஸ் ஓன் ஓப்பனிங். அடுத்த E5, knight F3, knight C6. ஓகே, அடுத்த நகர்வு வந்து பிஷப் C4. ஓகே, அடுத்ததாக knight F6. இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே சிப்பாய் இலக்கு வைக்கப்படுறது நைட்டின் ஊடாக. அடுத்த நகர்வாக D4. இப்பொழுது மீண்டும் சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது. இப்பொழுது ஒயிட் பிளாக் என்ன செய்யலாம் என்றால், இங்கே பாருங்கள், இந்த நைட்டினாலும் சிப்பாயை கட் பண்ணலாம், அதோட சிப்பாயினாலும் சிப்பாயை கட் பண்ணலாம். தற்போது சிப்பாயினால் சிப்பாய் கட் பண்ணப்படுகின்றது. கட் பண்ணியாச்சு. கட் பண்ணியதன் பிற்பாடு என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள். அடுத்த நகர்வாக காஸ்லிங். பைட் ஆனது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காஸ்லிங்கை மேற்கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் இந்த விளையாட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இருந்தால் இந்த ஆட்டத்தை உங்களுடைய பிரம்பா ஒரு செஸ் போர்ட்டிலே அடுக்கி இந்த மூக்களை நீங்கள் விளையாடுவீர்களாக இருந்தால் இலகுவான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுடைய ஓப்பனண்டை இந்த ஓப்பனிங்கின் மூலமாக, இந்த ரிக்ஸ்களின் மூலமாக வெல்லக்கூடியதாக இருக்கு. அதை பயிற்சி பெற்று நீங்கள் உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே, பாருங்கள், நகர்வுகளுக்கு நாங்கள் போகலாம். ஓகே, அடுத்த நகர்வு காஸ்லிங் நிகழ்வுபட்டதன் பிற்பாடு நைட் கிராஸ். நைட் ஆனது E4 அந்த சிப்பாயை கட் பண்ணி விட்டது. கட் பண்ண இப்பொழுது அடுத்த ரூக் கொண்டு வைக்கப்படுறது இங்கே. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த ரூக்கை பின் செய்து கொண்டிருக்கின்றது இந்த லைனில். இப்பொழுது நைட்டை தூக்க முடியாது. பார்க்கலாம் என்ன இவ்வாறான நகர்வினை பிளாக் மேகல போவதென்று. பிளாக் இப்பொழுது 2 வழிகள் இருக்கின்றன பிளாக்கு. இதை தடுக்கும் வழிகளாக ஒன்று இந்த சிப்பாயை இங்கே தள்ளலாம், அல்லாவிட்டால் இந்த சிப்பாயை இங்கே தள்ளலாம். நாங்கள் ஏற்கனவே இந்த சிப்பாயை இங்கே தள்ளுவதை பார்த்துள்ளோம், இந்த மூக்களை பார்த்துள்ளோம். இப்போது நாங்கள் பார்க்க வேண்டிய மூ எது என்றால், அந்த மூவானது இந்த சிப்பாயை இங்கே தள்ளும் போது என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது இந்த சிப்பாய் நகர்த்தப்படுறது இங்கே. ஓகே, இது வந்து D5. இதனூடாக இப்பொழுது அடுத்த நகர்வு வந்து பிஷப் கிராஸ் D5. ஓகே, இப்பொழுது நைட் இலக்கு வைக்கப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்போது உடனடியாக குயின் கட் பண்ணுகிறது பிஷப்னை. கட் பண்ணி விட்டது. கட் பண்ணியதன் பிற்பாடு ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் பாருங்கள். நைட்டினால் இங்கே ஒன்று வைக்கப்படுகின்றது. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், இந்த சிப்பாயினால் இது வெட்டவில்லை என்று. வெட்டினால் இந்த குயின் போய்விடும். இதெல்லாம் ஏற்கனவே முதல் வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். சரியோ, இப்போ பாருங்கள், அந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டுமா இருந்தால் அந்த வீடியோ லிங்கை இந்த வீடியோவுக்கு கிடையே கொடுக்க நீங்கள் சென்று பாருங்கள். அதாவது இப்பொழுது பாருங்கள், இந்த சிப்பாயினால் இது வெட்டுவதாக இருந்தால் இந்த குயினால் இந்த குயினை கட் பண்ணி விடும். ஓகே, விளங்கி இருக்கும் நினைக்கின்றேன். இப்போ நீங்கள் பாருங்கள், ஆட்டத்துக்கு நாங்கள் அடுத்த மூக்களுக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நைட்டை இங்கே நகர்த்தியாச்சு. இதன் பிற்பாடு இப்பொழுது குயினுக்கு 3 வழிகள் காணப்படுகின்றன. ஒன்று இந்த லைனில் செல்லலாம், இந்த லைனில் செல்லலாம், இந்த லைனில் செல்லலாம். எனவே இப்பொழுது குயின் எங்கே போகின்றது என்று பொறுத்திருந்து பாருங்கள். இந்த குயினானது இங்கே வருகின்றது வைப்போம் H5க்கு. குயினை கொண்டு வந்து நாங்கள் H5க்கு வைப்போம். வைச்சாச்சு. வைக்க இப்பொழுது அடுத்த நகர்வாக ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். நைட்டை கட் பண்ணுகின்றது. கட் பண்ணியாச்சு. இப்பொழுது டிஸ்கவர் செக் அடிக்கப்பட போகின்றது. அடித்தால் குயின் போய்விடும். எனவே இதை தடுக்கும் விதமாக 2 வழிகள் இங்கே காணப்படுகின்றன பிளாக்கு. ஒன்று வந்து இந்த பிஷப்பினை இங்கே வைக்கலாம், அல்லாவிட்டால் இந்த பிஷப்பினை இங்கே வைக்கலாம். நாங்கள் ஏற்கனவே இந்த வீடியோவை பார்த்துள்ளோம், அதாவது இந்த பிஷப்பை இங்கே வைப்பதால் ஏற்படும் விளைவுகள். ஓகே, இப்பொழுது நாங்கள் பார்க்க விருப்பம் இந்த பிஷப், அதாவது C8 இருக்கின்ற பிஷப்பானது E6 கொண்டு வைத்தால் என்ன நடக்கும் என்று நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது கொண்டு இங்கே வைப்போம். வச்சாச்சு. வச்சதன் பிற்பாடு
இப்பொழுது என்ன நடக்க போகிறது என்றால் இங்கே பாருங்கள் பிளாக்கானது காஸ்லிங் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே காணப்படுகின்றன. எனவே அந்த காஸ்லிங்கை தடுக்க வேண்டும். பாருங்கள் இப்பொழுது இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இப்பொழுது இந்த பிளாக்கானது காஸ்லிங் செய்ய போகின்றது. இங்கே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் நல்ல ஒரு மூவ் இருக்கின்றது, ஒயிட்டினுடைய மூவ். ஒயிட் தன்னுடைய விஷப்பினை கொண்டு வந்து இங்கே வைப்பதன் ஊடாக இந்த லைனிலே இங்கே காஸ்லிங்கை மேற்கொள்ளாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கு. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது அடுத்த நகர்வு பிஷப் கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு, பிஷப் G5. இந்த சூழ்நிலையில் பிளாக் என்ன செய்ய போறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். பிளாக்குக்கு பல மூக்கள் காணப்படுகின்றன. 3 வகையான மூக்கள் பிளாக் மேற்கொள்ளலாம். ஒன்று இந்த பிஷப்பினை இங்கே நகர்த்தி இதில் வைக்கலாம், அளவிட சிப்பாயை தள்ளலாம், அல்லது இந்த சிப்பாயை தள்ளலாம். இப்பொழுது நாங்கள் இந்த பிஷப்பினை இங்கே நகர்த்துவதால் ஏற்படும் விளைவுகளை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். ஆம், இப்பொழுது பிஷப் கொண்டு வந்து இங்கே அட்டாக் செய்ய பார்க்கின்றது, ரூக்கை கேப்சர் பண்ணுவதற்கு அவனது வைக்கப்படுகின்றது. இதை கண்ட ஒயிட் என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய சிப்பாயை, அதாவது C2வில் இருக்கின்ற சிப்பாயை C3க்கு நகர்த்தி போய் சாக்ரிஃபைஸ் செய்கின்றது. சாக்ரிஃபைஸ் செய்கிறது. பாருங்கள், இந்த சிப்பாய் இங்கே தள்ளப்படுறது. இப்போ வெச்சாச்சு, வெச்ச கட்டாயமாக வெட்ட வேண்டும். இப்பொழுது வெட்டுகின்றார், வெட்ட பதிலுக்கு சிப்பாயினால் வெட்டப்படுகிறது. இப்பொழுது பிஷப்பினை நகர்த்த வேண்டும் பிளாக், ஏனென்றால் பிளாக் சிப்பாயினால் வெட்டிவிடும் பிஷப்பினை. எனவே பிஷப்பானது பின்னோக்கி போகின்றது. இங்கே போக இப்பொழுது ஒரு அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்ததாக இங்கே மாஸ்டர் பிளானுக்கு வந்து விட்டார் ஒயிட். அதாவது என்ன செய்ய போறார் என்றால் இந்த குயினை இங்கே நடத்துவதன் ஊடாக, இந்த நைட்டை இங்கே நடத்துவதன் ஊடாக இந்த குயின் ரேப் பண்ணப்பட போகின்றது. அதை பாருங்கள். இப்பொழுது குயின் வைக்கப்படுறது, இங்கே வந்து வச்சாச்சு. வச்சா இப்பொழுது அடுத்த நகர்வாக என்ன நடக்க போறது என்று பொறுத்திருந்து பாருங்கள். இந்த பிஷப் இங்கே போகிறது வைப்போம். இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தால் இந்த ஆட்டத்திலே தற்போது குயினை இழக்க வேண்டிய நிலை பிளாக்குக்கு ஏற்படும். ஓகே, எந்த மாற்றமும் இல்லை, கட்டாயமாக ஏற்படும். பாருங்கள், இப்பொழுது பாருங்கள் ஒயிட் என்ன செய்ய போறது என்றால் தன்னுடைய நைட்டை கொண்டு வந்து இங்கே வைப்பதன் ஊடாக இந்த குயின் இங்கே வெட்டப்பட போறது நைட்டினால். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்போ நைட் கொண்டு வந்து இங்கே வைக்கப்படுகின்றது, இலக்கு வைக்கப்படுகிறது குயினுக்கு 2 வழிகள் காணப்படுகின்றன. ஒன்று இங்கு வரலாம், மற்றது இங்கு போகலாம். தற்போது என்ன நடக்கிறது என்றால் இப்பொழுது கவனமாக பாருங்கள். இப்பொழுது குயின் இங்கே வருது என்று வைப்போம், அதாவது G4க்கு வருது என்று வைப்போம். ஆம், இப்போ ரூக் போய் வைக்கப்பட போகின்றது. இங்கே பாருங்கள், ரூக் இங்கே வைக்கப்படுகின்றது, E4க்கு இங்கே கொண்டை ரூக் வைக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே என்ன நடக்கிறது என்றால் குயினால் எங்கும் போக முடியாது, குயின் ரேப் பண்ணப்பட்டு விட்டது. இது ஒரு வகையான வேரியேஷன். இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். பாருங்கள், பேக்கு போய் இப்பொழுது இந்த குயின் பிளாக் குயின், அதாவது H5 இருக்கின்ற குயினானது இங்கு போக நடக்கும் என்று பார்ப்போம். இங்கிருந்து இங்கு போக இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தால் இப்பொழுது இந்த நைட்டை தூக்கி இங்கே வைப்போம். வைத்தால் இப்பொழுது குயின் இலக்கு வைக்கப்படுகின்றது. குயினால் எங்கும் போல் செய்ய முடியாது, குயின் ரேப் பண்ணப்பட்டு விட்டது. இது முதலாவது சின்ன ஒரு ரிக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ஒரு சின்ன ஒரு ரிக்குக்கு போயிடலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு E4 E5, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த மூக்கள் தான். நைட் F3, நைட் F6, பிஷப் C4, நைட் F6, D4, E cross D4, காஸ்லிங், நைட் cross C4, rook E1. அடுத்த நகர்வு சிப்பா இங்கே நடத்தப்படுகிறது. D5, பிஷப் cross D5, குயின் cross D5. இப்பொழுது இங்கே குயின் இங்கே நடத்தப்படுறது H5க்கு இங்கே நடத்தப்படுகின்றது வைப்போம். அதாவது நைட்டை நடத்தியதன் பிற்பாடு, நைட் இங்கே நடத்தியதன் பிற்பாடு C3. அடுத்ததாக இந்த குயினை இங்கே வைக்கலாம். இந்த மூக்கள் எல்லாம் ஏற்கனவே பார்த்த மூக்கள்லாம். வாருங்கள் ஒரு பார்ப்போம். இப்பொழுது அடுத்ததாக நைட் கிராஸ் E4. அடுத்ததாக இந்த பிஷப் E6க்கு கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. ஓகே, வைக்கப்படும் இந்த பிஷப் இங்கே கொண்டு வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக இந்த பிஷப் இங்கே கொண்டு வைக்கப்படுகின்றது. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இப்பொழுது அடுத்ததாக சிப்பாய் நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்த இப்பொழுது சாக்ரிஃபைஸ் செய்கின்றது சிப்பாய் எல்லாம். இங்கே சாக்ரிஃபைஸ் செய்ய பேக்குக்கு தள்ளப்படுகின்றது பிஷப். அடுத்ததாக ஒயிட்டினுடைய நகர்வு. ஒயிட் என்ன செய்கின்றது என்றால் தன்னுடைய குயினை முன்னோக்கி தள்ளுகின்றது. இப்பொழுது 2 வழிகள் காணப்படுகின்றன பிளாக்கு. பிளாக் ஒன்று காஸ்லிங் இங்கே மேற்கொள்ளலாம்,
அல்லாவிட்டால் இந்த பிஷப்பினை இங்கே தள்ளலாம். நாங்கள் இந்த பிஷப்பினை இங்கே தள்ளுவதற்கான மூவை நாங்கள் பார்த்துள்ளோம். இனி பார்க்கவிருப்பது இந்த கிங்கை இங்கே தள்ளுவதனால் ஏற்படும் விளைவுகள். இப்பொழுது கிங் காஸ்லிங் செய்கின்றது. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் கருத்தை இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது தோல்வியடைய போகிறது. அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது அடுத்த நகர்வாக நைட்டை கொண்டு நாங்கள் இங்கே வைப்போம். இப்பொழுது என்னென்றால் குயின் போகின்றது, இங்கே போகிறது என்று வைப்போம். குயின் பேக்குக்கு போகின்றது, குயின் G6க்கு போகின்றது. அடுத்த நகர்வாக நைட் H4 மீண்டும் இங்கே இலக்கு வைக்கப்படுகின்றது குயின். இப்பொழுது அடுத்த நகர்வாக பிளாக் என்ன செய்கிறது என்றால் பிஷப் கிராஸ் C3 கட்டி வெட்டப்படுகின்றது. ஓகே, பிஷப் கிராஸ் C3. அடுத்தது குயின் E3 இங்கே வைக்க மீண்டும் இங்கே பாருங்கள். அடுத்த நகர்வாக பிஷப் D4. இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது ஒயிட் ஒரு தந்திரோபாயமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போனது பாருங்கள். நைட் கிராஸ் G6. ஓகே, அடுத்த பிஷப் கிராஸ் E3, நைட் கிராஸ் F8. இப்பொழுது ரூ கட் பண்ணப்பட்டு விட்டது. இப்பொழுது படம் கட் பண்ணப்படுற எல்லா காய்களும் பாருங்கள். பிஷப் கிராஸ் G5. ஓகே, அடுத்ததாக நைட் கிராஸ் E6. ஓகே, அடுத்ததாக F கிராஸ் E6 அண்ட் ரூ கிராஸ் E6. தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே டோட்டலி கூடுதலான காய்களுடன் ஒயிட் முன்னிலையில் காணப்படுகின்றது. ஓகே, இது ஒரு நல்லொரு இரண்டாவது ஒரு ரிக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட்.